இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா WWE ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட் பிளானை சேஞ்ச் பண்ணிட்டாங்க டோட்டலி. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு WWEயில் முக்கியமான பேப்பரிவான ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டில் ஒரு 2 நாளாக இப்போ மாற்றிட்டாங்க. 2 நாளில் 2 சாம்பியன்ஷிப் மேட்ச் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. டே 1 பொறுத்த வரைக்கும் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சும், டே 2 பொறுத்த வரைக்கும் இன்னொரு சாம்பியன்ஷிப் மேட்சும் வைப்பாங்க. ஆனால் இப்போ WWE டோட்டலாக அந்த சாம்பியன்ஷிப் மேட்சை இப்போ கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ரெசில்மேனியா பிளான்லாம் WWE முன்கூட்டியே வைக்கிறதுனால. ஏன்னா ரெசில்மேனியாவில் நடக்க வேண்டிய செமிசெயின் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் மேட்ச் கூட இந்த எலிமினேஷன் சாம்பர்ல நடக்குது. அது மட்டும் இல்லாமல் பல மேட்சஸ் WWE முன்னாடியே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியா பிளான் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா இல்லை. அதனால மெயின் ஈவெண்ட் மேட்சை இப்போ WWE மாற்றுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது ரெசில்மேனியா மெயின் ஈவெண்ட்டான ஒரு மெயின் ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் எலிமினேஷன் சாம்பரில் ஜெயிக்கிறவங்களோட தான் மோத போகிறாருன்ற மாதிரி இப்போ அஃபிஷியல் ஆகிருச்சு. அதே போல் கந்தர் ஜே யூசோ கூட தான் மோத போகிறார். ராயல் ரம்பிள் ஜெயிச்சு ஜே யூசோ கூட தான் மோத போகிறான்ற மாதிரி அஃபிஷியல் ஆகிருச்சு. ஆனால் இப்போதைக்கு அஃபிஷியலான மேட்ச் அந்த பிளான் நமக்கு இப்போதைக்கு இதுதான். ஆனால் இதை WWE டோட்டலாக சேஞ்ச் பண்ண போகிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மேபி அதிகபட்ச வாய்ப்பு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலிமினேஷன் சாம்பர் பேப்பர் ரிவ்யூவை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா ஜெயிச்சு கோடி ரோட்ஸை ரெசில்மேனியாவில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே இப்போ ட்ரிபிள் வச்சு மாற்ற போறாரு. ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லியிருந்தோம், இந்த எலிமினேஷன் சாம்பரில் ஜான் சீனா ஜெயிச்சாலும் இந்த மேட்ச் சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்காது, ஒரு ட்ரிபிள் மேட்சாக WWE பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த மேட்ச் கேட்டிங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் CM பங்க், இவங்க 3 பேருக்கான ட்ரிபிள் மேட்ச் தான் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல தான் WWE இப்போ ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்சுக்காக தான் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பிளான், அதாவது ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் வர்சஸ் CM பங்க் இந்த பிளான் நடக்கலைன்னா இதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேட்ச்சுக்கு ஜான் சீனாவுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் மட்டுமே நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா CM பங்க் இந்த மேட்சை விட்டு வெளில வந்துடுவார். CM பங்க் இந்த மேட்சை விட்டு வெளில வரும் பட்சத்தில் CM பங்க் வேறு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, CM பங்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் ஈவெண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அந்த மெயின் ஈவெண்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு தான் இதுக்கப்புறம் வரலாம். அந்த மெயின் ஈவெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராயல் ரம்பிள் வின்னர் ஜெயிச்சா கந்தர் கூட மோத போகிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஜே யூசோ வர்சஸ் கந்தர், இவங்க 2 பேருக்கு நடக்க போகிற மேட்ச். இந்த மேட்சும் ஒரு ரூமராக போயிட்டு இருக்கு. இந்த மேட்சும் இப்போதைக்கு ஏற்கனவே கந்தருக்கும் ஜே யூசோவுக்கும் கிட்டத்தட்ட 3 வாட்டி நடந்துச்சு. 3 வாட்டிலையும் கந்தர் தான் வின் பண்ணியிருக்காரு. அதனால இந்த மேட்ச் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைன்றதுனால இந்த மேட்சை மாற்றி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த மேட்சை எப்படி மாற்றி விடலான்னு கேட்டிங்கன்னா, இடையில எலிமினேஷன் சாம்பரில் தோத்து போன CM பங்கை இடையில கோர்த்து விட்டு கந்தர் வர்சஸ் ஜே யூசோ வர்சஸ் CM பங்கன்ற மாதிரி ட்ரிபிள் மேட்சை ரெசில்மேனியாவில் பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இந்த ரூமரை பொறுத்த வரைக்கும் என்ன கிளியரா தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் ரெசில்மேனியா மெயின் ஈவென்ட்ல நடக்க போற சாம்பியன்ஷிப் மேட்ச் ஒரு மேட்ச் ட்ரிபிள் மேட்சா தான் நடக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இப்போ தெளிவா தெரியுது. அந்த ட்ரிபிள் மேட்ச் எந்த மேட்சாக இருந்தாலும் சரி, அதில் CM பங்கு கண்டிப்பாக இருப்பார் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இப்போதைக்கு இயர்லி ப்ரொடிக்ஷன் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இப்போதைக்கு WWE அதனால தான் சொதப்பல்ல இருக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கிச்சிங்க. இதை பற்றி உங்களோட கருத்து நன்றி கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.